4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள், விற்பனை செய்பவர்களுக்கு கடும் ஆயுள் தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம். தண்டனைகளை கடுமையாக்கி சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா. பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை. ஒரு மதுக்கடையை மூடினால் அருகே உள்ள மற்ற கடைகளில் வாங்கி மது அருந்துகிறார்கள் என்று அமைச்சர் முத்துசாமி பேரவையில் விளக்கம். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 2 ஆண்டுகளில் 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் பேரவையில் விளக்கம். அரசு விற்கும் மதுவில் கிக் இல்லாததால் கள்ளச்சாராயத்தை சிலர் விரும்புவதாக பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு. உடல் வலியை போக்க விரும்புபவர்களுக்கு அரசாங்கம் விற்கும் மது சாப்ட் ட்ரிங்க் போல மாறிவிடுகிறது என்றும் கருத்து. கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக அனுப்பப்பட்ட நோட்டீஸை திமுக எம்எல்ஏக்கள் உதயநிதி ஸ்டாலின், வசந்தம் கார்த்திகேயன் திரும்பப் பெற வேண்டும். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி வலியுறுத்தல். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் நடந்து கொண்ட விதம் கவலை அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டில் குற்றங்களை தடுக்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும் என்று உறுதி. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. கோடநாடு கொலை வழக்கில் இதுவரை 268 சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்டர்போல் உதவியுடன் விசாரிக்க வேண்டியிருப்பதாக பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம். காவல்துறை மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத பகுதியாக மாற்ற 5 கோடியில் செயல் திட்டம் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நிறைவு. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது சட்ட கூட்டத்தொடர். நீலகிரி மாவட்டத்தில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு என்று வானிலை மையம் தகவல். கோவையில் நாளை முதல் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. முறைகேடு புகாரில் சிக்கிய பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் பதவிக்காலத்தை நீட்டித்து ஆளுநர் ஆர்.என். ரவி உத்தரவு. கடும் எதிர்ப்பையும் மீறி பதவி நீட்டிப்பு செய்யப்பட்டிருப்பதால் அதிருப்தி. சாத்தூர் அருகே 4 பேரை பலிகொண்ட பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக தொழிற்சாலை உரிமையாளர் உட்பட 2 மீது வழக்கு பதிவு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. குரூப் 4 இறுதி விடைத்தாளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. OMR நகலையும் வெளியிட வேண்டும் என்று TNPSC-க்கு ஆணை. நீட் தேர்வு வினாத்தால் கசிந்த விவகாரத்தில் தீவிரமடையும் விசாரணை. குஜராத்தின் 7 இடங்களில் ரெய்டு நடத்தும் CBI. லடாக் அருகே ஆற்றை கடக்க முயன்ற ராணுவ பீரங்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சோகம். 5 ராணுவ வீரர்கள் உயிரிழந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரங்கல். தொடர் கனமழையால் நீலகிரி மாவட்டத்தின் பல இடங்களில் மண் சரிவு. தேவாலா மலைச்சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் சரிந்து விழுந்த மரம். கோவை வெள்ளலூர் அருகே மகாலிங்கபுரம் பகுதியில் சிறுவனை சூழ்ந்த தெருநாய்கள். நல்வாய்ப்பாக உரிய நேரத்தில் தந்தையால் மீட்கப்பட்ட சிறுவன்.
கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் விற்பனை செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையிலான சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கும் நிலையில் சட்டங்களை கடுமையாக்க அரசு முடிவு செய்திருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டத்தில் திருத்தம் செய்யும் மசோதாவை சட்டப்பேரவையில் அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். புதிய சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை வரை கடுங்கால தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மசோதா மீதான விவாதத்தில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, குற்றவாளிகள் பிணையில் வெளிவர முடியாத வகையில் விதிகளை கடுமையாக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதை ஏற்றுக்கொள்ளாத கூறிய சட்ட அமைச்சர் ரகுபதி மசோதாவில் சேர்க்கப்படும் என கூறினார். விவாதங்களுக்கு பிறகு சட்டப்பேரவையில் குரல் வாக்கெடுப்பில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா நிறைவேறியதாக சபாநாயகர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் குறுகிய காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இந்த வழக்கில் இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிட்ட அவர், கள்ளச்சாராய வழக்கில் அரசின் நடவடிக்கை போதவில்லை என்று கூறுவது தேர்தல் தோல்வியை மறைக்கும் முயற்சி என்று விமர்சித்திருக்கிறார். சாத்தான்குளம் காவல் நிலைய மரணத்தை அதிமுக மறைக்க நினைத்ததால் சிபிஐ விசாரணை கோரியதாகவும், கள்ளச்சாராய வழக்கில் திமுக அரசு எதையும் மறைக்கவில்லை என்றும் விளக்கமளித்தார். போதைப் பொருளை ஒழிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறிய அவர், போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கையின் கீழ் 2 ஆண்டுகளில் 18 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கான உண்மையான காரணத்தை அறிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஆணையம் அமைத்தேன். சிபிசிஐடி விசாரிக்க உத்தரவிட்டேன். அமைச்சர்கள், உள்துறை செயலாளர், டிஜிபி ஆகியோரை உடனடியாக சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைத்தேன். குற்றவாளிகளில் 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கள்ளச்சாராயம், விஷச்சாராயம் ஒழிப்பு மற்றும் குற்றவாளிகள் கைது நடவடிக்கைகள் தீவிரமாக தொடர்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். சாத்தான்குளம் சம்பவத்தை அன்றைய அதிமுக அரசு முழுக்க மறைக்க தேய்க்க நினைத்தது. அதனால் அப்பொழுது சிபிஐ விசாரணை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை. குறுகிய காலத்திற்குள் குற்றவாளிகளை கைது செய்து ஒருவர் கூட தப்ப முடியாத என்கிற நிலையை உருவாக்கி இருக்கிறோம். விஷச்சாராய விற்பனை என்பது ஒரு சமூக குற்றம். விலை மதிப்பில்லாத மனித உயிர்களை பலிவாங்குகிற இதை முற்றிலுமாக ஒழிக்க இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. தமிழ்நாடு இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக வளர்ந்து வருவதாக கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தொழில், கல்வி, உள்கட்டமைப்பு என அனைத்து துறைகளிலும் வளர்ந்து வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக சட்டப்பேரவையில் எடுத்த முடிவு வருத்தமளிப்பதாக தெரிவித்த ஸ்டாலின், ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி ஆகியவற்றிலிருந்து தப்பிக்கவே அதிமுக பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தம் விளைவிப்பதாக விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாடு இன்று இந்தியாவின் தலைசிறந்த மாநிலமாக உயர்ந்து வருகிறது. தொழில் வளர்ச்சியில், கல்வி வளர்ச்சியில், உள்கட்டமைப்பில், மனித வளர்ச்சி குறியீட்டில் என எந்த வகை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு உயர்ந்து வருகிறது. முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சி நெருக்கடி என 2க்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என்று அமைச்சர் முத்துசாமி விளக்கம் அளித்திருக்கிறார்.
சட்டப்பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா குறித்து அமைச்சர் முத்துசாமி பதிலளித்து பேசினார். அப்போது பூரண மதுவிலக்கு என்பதில் தங்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்றும், ஆனால் பூரண மதுவிலக்கு உடனே கொண்டுவர முடியும் என்ற சூழல் தற்போது இல்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்க வேண்டும் என்பதுதான் அரசின் எண்ணம் என்று கூறிய அமைச்சர் முத்துசாமி, ஒரு கடையை மூடினால் மற்ற கடைகளில் குவிந்து குடிமகன்கள் மதுபானங்களை வாங்கி அருந்துவதாகவும் கூறியிருக்கிறார். எனவே பூரண மதுவிலக்கு என்பதில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இருப்பதாகவும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அரசு விற்கும் மதுவில் கிக்கில்லாததால் குடிமகன்கள் கள்ளச்சாராயத்தை நாடிச் செல்வதாக அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு கொண்டுவர வலியுறுத்தி பாமக சட்டப்பேரவைத் தலைவர் ஜி.கே. மணி பேசியதற்கு பதிலளித்த துரைமுருகன், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, புதுச்சேரி என சுற்றியிருக்கும் மாநிலங்களில் மது விற்கும் போது தமிழ்நாட்டை மட்டும் எப்படி பற்றிக்கொள்ளாத கற்பூரமாக பாதுகாக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார்.